ஹாய் ஆல், வெல்கம் டு தமிழ் வேலைவாய்ப்பு. இன்னைக்கு அமேசான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க நியூ QC ஜாப் பற்றி பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு நம்ம எனி பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தாங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருந்தே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஏர்ன் பண்ணுற மணி நமக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலிமா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்காக எந்த ஒரு டெஸ்ட்டும் வந்து நம்ம அட்டன் பண்ண தேவையில்லை. இது அமேசானோட டைரக்ட் ஒர்க்குன்றதுனால நம்ம எந்த ஒரு பயமும் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இது 100% வந்து ஃப்ரீ தான். ஸோ எந்த ஒரு பேமெண்ட்டும் நம்ம இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம பே பண்ண தேவையில்லை. இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அண்ட் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் எல்லாம் போடுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இது மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். இதில் ஜாபோட டிஸ்கிரிப்ஷனு, அதோட குவாலிஃபிகேஷன் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனி டிகிரி வந்து நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜு, MS Excel, MS Word, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா போதும். இதோட ஜாபோட பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து QC பண்ண போகிறீங்க. அமேசானில் இருக்கிற புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரா டேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி நம்ம எக்ஸலில் வந்து கொடுக்கணுங்க. ஸோ அதுதான் வந்து நேச்சர் ஆஃப் ஜாபு. அதில் இன்கேஸ் எனி எரர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸலில் அப்டேட் பண்ணி வந்து நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டேட்டா வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் டேட்டா இருக்கும் அண்ட் உங்களுக்கு புக் வந்து இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து நீங்கள் லைன் பை லைன் வந்து வெரிஃபை பண்ணி எரர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான் வந்து நம்மளோட ஒர்க்கு. எரர்ஸ் வந்து நீங்கள் எதில் நோட் பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸலில் நோட் பண்ணி கொடுக்கணும். அவங்க வந்து என்னென்ன ஃபீல்டு வந்து வேணும்னு சொல்லி நமக்கு வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்டெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணி நம்ம வந்து மெயில் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம எக்ஸலில் வந்து நோட் பண்ணுவோம். ஸோ சீரியல் நம்பரில் என்ன டைட்டில், நம்ம என்ன புக்கு வெரிஃபை பண்ணுறோமோ அந்த புக்கோட நேமு, எந்த பேஜில் வந்து நம்ம இப்போ வந்து எரர் கண்டுபிடிக்கிறோம் அந்த பேஜ் நம்பரு, நெக்ஸ்ட்டு எந்த லைன் ஐட்டமில் வந்து எரர் இருக்கோ அந்த லைன் ஐட்டமு, எரர் வேர்டு, என்ன வேர்டு வந்து நம்ம வந்து எரர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அந்த வேர்டு, எந்த வேர்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கரெக்டட் வேர்டு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து நோட் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு வேர்டு வந்து நம்ம கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி வந்து நம்ம அந்த கரெக்டட் டாக்குமெண்ட்டுமே வந்து நம்ம சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க வந்து நேச்சர் ஆஃப் ஜாப். இங்கே இருக்க அப்ளை நவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி அமேசானோட அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா லாகின் வித் அமேசான் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இன்கேஸ் அமேசான் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் லிங்க் மூலியமாகவும் உள்ளே போய்க்கலாம். கூகுள் அக்கௌண்ட் இல்லாதவங்க க்ரியேட் பண்ணிக்கோங்க. இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளை இன் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோட், இது எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு எனேபிள் SMS அப்டேட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வருங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கலாம்.
கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரீலோகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வில்லிங்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படி எஸ் அப்படின்னா என்ன லொக்கேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்றது வந்து கேட்டிருக்காங்க. பெங்களூர், சென்னை, மும்பை, ஹைதராபாத், அது என்ன லொக்கேஷனோ நீங்கள் அது வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து எது மூலிமா வந்து உங்களுக்கு தெரியும்னு வந்து கேட்டிருக்காங்க. சோஷியல் மீடியா அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியா கொடுத்துக்கலாம். அதில் ஃபேஸ்புக்காக நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்றது வந்து அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஒர்க் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 0 to 2 years வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கம்பெனி நேம் இருந்ததுன்னா கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த டொமைனில் வந்து நம்ம வந்து நாலேஜபிளாக இருக்குன்றது வந்து அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டொமைனில் நீங்கள் இருக்கீங்களோ அது வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் வந்து 10th 12th அதுவுமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிவர்சிட்டியோட நேம் கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் நேம் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் ஸ்டடி அதுவுமே வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் ஸ்டில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நம்ம கிராஜுவேஷன் வந்து எவ்வளோ இயர்ஸ் முன்னாடி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ எனி வந்து இன்டர்ன்ஷிப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாப் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்கோட பேஜுக்கு வந்து போகும். பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றினா நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் வந்து நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. எக்ஸலில் வந்து நமக்கு நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து எஸ்ஆர் நோ கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் எலிஜிபிலிட்டி ஸ்க்ரீனுக்கு வந்து போகுங்க. நமக்கு ப்ரீவியஸாக வந்து நம்ம அமேசான் ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து அமேசானில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் எஸ்ஆர் நோ வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அமேசானில் வந்து உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஃப்யூச்சராக வந்து நீங்கள் வந்து அமேசானில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. அந்த கண்ட்ரியில் வந்து நமக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா இருக்கவங்க அதோட என்ன கண்ட்ரியை வந்து டைப் பண்ணி அது வந்து கொடுத்துக்கோங்க. இன்னும் வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் வந்து டெம்பரவரி சிட்டிசன்ஷிப் வந்து வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுற ஸ்க்ரீன் வந்து போகும். ஸோ நம்ம ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து வருங்க. ஸோ யுவர் ரெஸ்யூம் வாஸ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டு தான்றதுக்கு வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். ஸோ அது வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டு வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் மிலிட்ரி மேனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ மெம்பர் ஆஃப் ரிசர்வ் ஃபோர்ஸ் ஆஃப் யுவர் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரியில் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரிவ்யூ மாதிரி வந்து கேட்கும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஃபர்தராக வந்து ஹெச்ஆர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்க காண்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு கால் ஆர் இமெயில் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம
தமிழ் வேலைவாய்ப்பில் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை பை ஃப்ரம் தமிழ் வேலைவாய்ப்பு.